அறிவு சார்ந்த உடல் சார்ந்த கல்வி மட்டும் இருக்கிறதே ஒழிய கல்பு சார்ந்த ரூஹு சார்ந்த மௌத்துக்கு பிறகு பயணம் செய்யக்கூடிய இந்த ரூஹை சார்ந்த கல்வி என்பது பரவலாக எங்கேயும் இல்லை. ஆனால் ஹக்கான கல்வி என்றால் பர்ஸஹுடைய ரூஹு சம்பந்தப்பட்ட கல்வி. ஏனால் ரூஹு என்பது நிரந்தரமாகும், உலக வாழ்க்கை என்பது அற்பமாகும். அதற்கு இதய கண்கள் திறக்க வேண்டும். அந்த இதய கண் திறப்பதற்குள்ள சக்தி வாய்ந்த யார் நமக்கு உஸ்தாத் எங்கு இருப்பார் என்று அறிந்து அவர் காலடியிலே சென்று அமர்ந்து இந்த பாடத்தை நாம் படிக்க வேண்டும். பொதுவாக எல்லா கூட்டத்தினரும் சொல்லக்கூடிய அறிவிப்பு என்னவென்றால், தொழுது கொள்ளுங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று ஒரே ராகத்தில் எல்லோரும் பாடிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த தொழுகை விதைத்த நாம் விதை சரியாக இருக்கிறதா? ஏன்னா தொழுகை என்ற விதையிலே சூரத்துல் மோமினூன் என்ற ஒரு சூறாவிலே அது அஃபுல்லஹல் மோமினூன், மோமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அல்லதீன ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷியூன், யார் உள்ளச்சத்தோடு தொழுதார்களே அவர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இப்ப அந்த உள்ளச்சம் என்பதுதான் நம்ம கல்வியில் உள்ள வலிமையும் அதற்குள்ள திறனும். அந்த கல்வி என்பது என்ன? ரூஹினுடைய ஒரு தன்மையைத்தான் அல்லாஹ் கல்வி என்று அங்கு குறிப்பிடுகின்றான். மற்ற படைப்பினங்களுக்கு யாருக்குமே கொடுக்காத ஒரு சிறந்த செல்வத்தை மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்றால் அது இந்த மனிதனிடத்திலே இருக்கக்கூடிய ரூஹாக இருக்கும். அதை பளிச்சடை செய்யாமல், பரிசுத்தம் செய்யாமல், பலமடைய செய்யாமல் இவ்வுலகத்திலிருந்து சென்று விட்டால் அவர்களுக்கு கைசேதம்தான். இந்த ரூஹை பலப்படுவதற்காகத்தான் மனிதன் உலகத்திற்கு படைக்கப்பட்டான். உலக சொத்து சுகங்களுக்கு எல்லாமே, கல்வி சம்பந்தப்பட்டது எல்லாமே, அரசியல் ஆட்சியை பிடிப்பது எல்லாமே, மனிதனுக்கு உடலும் தேவை, உடலை சார்ந்த அறிவும் தேவை. ஆனால் அல்லாஹ்வுடைய இறைநேசத்தை பெற வேண்டும் என்றால் ரூஹில் பலம் தேவை, ரூஹுடைய அந்த வெளிச்சம் தேவை. இதனை கொண்டுதான் நாம் அல்லாஹ்வை பெற முடியும். இந்த கல்வி எப்படி பெறுவது? அதற்குள்ள ஒரு கல்வி கூடத்திலே சென்று அவர்களுடைய காலடியிலே அமர்ந்தால்தான் அதை பெற முடியும். தொழுது விட்டால் நாம் பெற்று முடியும், நோன்பு வைத்தால் அதை பெற்றுவிட முடியும், ஹஜ்ஜி செய்தால் பெற்றுவிட முடியும் என்பதெல்லாம் ஒரு ஹம்பக்காக இருக்கும். மனிதனுடைய ரூஹ் என்பது அது ஒரு தனிப்பட்ட கல்வி வழிமுறை சேர்ந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்கள் எல்லாம் அவர்கள் காலடியிலே அமரும் போது அவர்கள் உடலிலும் ரூஹ ஹைவானியா இருந்தது, மிருகச்சை மிக கடுமையான அளவிலே இருந்தது. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதயத்தின் ஒளி மூலமாக ரூஹ இன்சானியா என்ற நிலைக்கு கொண்டு வந்தார்கள். ஏனால் ரூஹ ஹைவானியா என்ற நிலையிலே மனிதனுடைய இதயத்தில் வாழ்வது ஷைத்தானாக இருக்கும். ரூஹ இன்சானியா என்று சொல்லும் போது அந்த ஷைத்தானுடைய வலிமை கட்டுப்படுத்தப்பட்டு ரூஹ இன்சானியா என்ற அந்த கல்விலே வெளிச்சமும் அல்லாஹ் அறியக்கூடிய அந்த சக்தியும் ஏற்பட்டுவிடும். ஆனால் சஹாபாக்கள் பெருமக்களுடைய வாழ்க்கையிலே சாதாரண இப்பொழுது வாழக்கூடிய வாழ்க்கையிலும் மிகவும் வித்தியாசம் ஏற்படும். தோற்றத்தில் நம்மை போன்று உருவத்திலே இருக்கலாம், மொழிகளிலே மாறுபட்டு இருக்கலாம். ஆனால் கல்விலே, அதனுடைய வலிமையிலே, அதனுடைய வெளிச்சத்திலே அவர்கள்தான் பெரியவர்கள், அவர்கள்தான் அதிலே முந்தியவர்கள். ஆனால் தான் அவர்களை சிறந்தவர்கள் என்கிறோம்.
காரணம், நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தர்பாரிலே அவர்கள் அமர்ந்தவர்கள். எந்த முறையில் அமர்ந்தார்கள் என்றால், தலாயிலே சுலூக் என்ற நூலிலே குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. அவர்கள் அமர்ந்தால் என்றால் புறாக்கள் அவர்கள் தலையிலே வந்து அமர்ந்து சிறிது நேரம் பறந்து சென்றுவிடும். அந்த வந்து அமர்ந்ததையோ பறந்து செல்வதையோ அவர்கள் உணர மாட்டார்கள். அந்த அளவுக்கு பணிவான ஒரு தன்மையை அவர்கள் கொண்டிருந்தார்கள். அந்த அதபு அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் கூட மஸ்ஜித் நபவியிலே யாரார் செல்கிறார்களோ, மஸ்ஜித் நபவியின் இன்னொரு விளக்கம் என்னவென்றால், அர்த்தம் என்னவென்றால், மகாமே அதப். அங்கு எந்த விதமான சச்சரமும் கூக்குரலிடம் ஒருத்தருக்கு ஒருவரை ஏசிக்கொண்டும் இருக்கக்கூடிய இடம் அல்லது. ஒரு முறை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மஸ்ஜித் நபவியிலே அமர்ந்திருந்தார்கள். 2 சஹாபாக்கள் உரத்த சத்தமிட்டு பேசிக் கொண்டிருந்தார்கள். உமர் இப்னு கத்தாப் அவர்களை தன் பக்கம் கவனத்தை ஈர்ப்பதற்காக, அப்பொழுது மஸ்ஜித் நபவியின் தரைப்பகுதியில் எல்லாம் சரளை கற்கள் விரிக்கப்பட்டிருக்கும். அதனால் அதிலிருந்து ஒரு சரளை கல்லை எடுத்து அவர்கள் இருக்கும் பக்கத்திலே எறிந்தார். அவர்கள் திரும்பி பார்த்தவுடன் தானும் சத்தமிட்டு பேசினால் 2 பேருக்கு வித்தியாசம் இல்லாமல் போய்விடும் என்பதற்காக சைகை மூலமாக குறிப்பிட்டார்கள். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் உறந்து சத்தமிட வேண்டாம் என்று சைகைகளை குறிப்பிட்டார்கள். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய தன்மை இவ்வுலக பர்ஸக் வாழ்க்கையிலே அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் பார்க்கக்கூடியவர்கள் சூஃபியாக்களாக இருந்தார்கள். மனதிலே வெளிச்சமும் மனதிலே திடகாத்திரமும் அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு அவர்களுக்கு அந்த கல்பு பார்வை இருந்தால், பல சூஃபியாக்கள் அல்லாஹ்வுடைய நபியை இன்றைக்கும் சியாரத்து செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். மக்கள் எல்லாருமே நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை ஒரு முறையாவது கனவில் கண்டு விடுவோமே என்று துடிக்கக்கூடிய காலகட்டத்திலே சூஃபியாக்கள் தங்களுடைய மனக்கண்ணிலே அல்லாஹ்வுடைய நபியை தரிசித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அது காரணம், இந்த கல்வை வெளிச்சப்படுத்துவது, திடப்படுத்துவது, உரப்படுத்துவது, அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்வதன் மூலமாக அதற்கு உணவளிப்பது, இதன் மூலமாக ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வழிகாட்டியின் மூலமாக அந்த ஒரு பெரிய நியமத்தை அல்லாஹ் அவர்களுக்கு அளிக்கிறான். நம்முடைய வாழ்வு என்பது மிக நீளமானதல்ல, மிக ஆழமானதல்ல. ஏதோ வந்தோம் சென்றோம் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கை. அதுதான் அல்லாஹ் கியாமத்தில் கேட்பான் மனிதர்களை பார்த்து, கால கம் லபிஸ்து அதத சினீன், கால கம் லபிஸ்து அர்த அதத சினீன், உலகத்தில் எவ்வளவு நாள் நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்பதாக. மனிதர்கள் சொல்லுவார்கள், கால லபிஸ்னா யோமன் அவ் பாத யோம் ஃபஸலல் ஆதீன், யாரெல்லாம் நாம் ஒரு நாள் அல்லது அந்த ஒரு நாளை விட சிறிது அதிகமாக நாம் தங்கியிருப்போம் இந்த உலகத்திலே. இருந்தாலும் கணக்கு வைத்துப்பவர்களை நீர் கேட்டுக்கொள்வாயாக என்று குறிப்பிடுவார்கள். நமக்கு முன்னாலும் பின்னாலும் வலதுபுறமும் இடதுபுறமும் நடக்கக்கூடிய போராட்டங்கள் எல்லாமே இந்த ஒரு நாள் வாழ்க்கைக்காகத்தான். இதிலிருந்து நாம் தடமாறி விட்டோம் என்றால் நாம் அல்லாஹ்வுடைய பிடியிலே நாம் பிடிபட்டு விடுவோம். என்னெல்லாம் அவனுடைய பிடி என்பது கடுமையானது. இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத். அதான் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், இன்னக்க மையத்தோன், நீங்களும் இருக்கக்கூடியவர்களே, இன்னகும் மையத்தோன், அவர்களுக்கும் இருக்கக்கூடியவர்களே. அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட இப்பூமியிலே எல்லோரும் போய்விட்டார்கள், நான் மட்டும் உலகத்திலே இருப்பேன் என்று வாதாட முடியாது.
வயதிலே முன்பின் சென்று சிறிது நீண்ட நாள் வாழக்கூடிய மனிதர்கள் இருக்கிறான். உலகத்திலே நீண்ட நாள் அரச ஆட்சி புரிந்த ஒரு மன்னன் இருந்தான் என்றால் அவன் குறவனாக இருப்பான். அல்லாஹ் கொடுங்கோளர்களை உதாரணம் காட்டுகிறான். அவர்களுக்கு நீண்ட ஆட்சியும் நீண்ட பலமும் நோயில்லாத வாழ்க்கையும் அல்லாஹ் கொடுத்திருக்கும் போது அதிலே அவர்கள் அகம்பாவம் கொண்டார்கள். அகம்பாவம் என்பது நப்சானியத்தை சேர்ந்தது, தான் என்ற கர்வத்தை சேர்ந்தது. அதனால்தான் மனிதர்கள் வீழ்ந்து விடுகிறார்கள். நாம் ஒன்றுமில்லை, இயக்கப்படுகிறோம், நாம் இயங்குகிறோம் என்றவா நினைவு இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கை என்பது தெளிவாக இருக்கும். பதுக்குர் ரப்பக இதா நசீத், அல்லாஹ்வுடைய இறைவனுடைய பெயரை மறந்துவிட்டால் அவனை நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஏனென்றால் நாம் எல்லா காலகட்டத்திலும் மரணத்து கடைசி மூச்சு வரைக்கும் இறைவனுடைய நினைவிலே இந்த கல்வை வாழ வைத்துக் கொண்டிருந்தால் ரூஹ் என்பது வாழ்ந்து கொண்டிருக்கும், பலமாகவும் இருந்து கொண்டிருக்கும். எப்பொழுது கவனம் சிதைந்து உரு தெரியாமல் மாறிவிட்டால் ஹசது, பகசு, கீனா, தன்னை பற்றிய நினைப்பு இல்லாமல் மற்றவர்களை பற்றி நினைத்து நன்மைக்காக அல்லாமல் அவர்களுக்கு எந்தெந்த வகையில் இன்னும் தீமை செய்யலாம் என்று வாழ்வது எல்லாமே தன்னுடைய தலையில் மண்ணை வாரி போட்டுக் கொள்வதுமாகும். நான் அபு அல் ஹசன் ஷாதிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றிய உதாரணம் ஏன் சொன்னேன் என்றால், எனக்கு எதிராகவும் சில துஷ்டர்கள் வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆரம்பத்திலே நான் வேகப்பட்டாலும் பிறகு விட்டுவிட்டேன். அவர்கள் நிலையிலே நான் அவருடைய நசீபு அவ்வளவுதான். தௌபா செய்வதற்கோ இஸ்திக்பார் செய்வதற்கோ அவர்களுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் அவர்கள் போக வேண்டுமோ மிக கெட்டது. சொல்லுவார்கள், ஒன்று சொந்த அறிவு வேண்டும் அல்லது சொல்பவர்களுடைய கேட்கக்கூடிய அறிவு வேண்டும் என்பார்கள். இவ்வுலகத்தில் யாரும் நிரந்தர விரோதிகளும் இல்லை, நிரந்தர நண்பர்களும் இல்லை. எந்த வழிமுறையிலே ஒழுக்கம் வேண்டுமோ, எந்த வழிமுறையிலே சகோதரத்துவம் வேண்டுமோ, எந்த வழிமுறையிலே கொடைத்தன்மை வேண்டுமோ, எந்த வழிமுறையிலே ஹலாலான உணவுகள் வேண்டுமோ அதையெல்லாம் விட்டுவிட்டு பழிவாங்கும் நோக்கமே வாழ்க்கையிலே கொண்டிருந்தால் அவர்கள் தன்னைத்தானே அழித்துக் கொள்வதை தவிர வேறு வழியில்லை. அதனால் அன்பானவர்களே, இவ்வுலக வாழ்க்கையிலே நிரந்தரமான வாழ்க்கை நமக்கு இல்லாதனால் அல்லாஹ் சுட்டி காட்டுவது போல நீங்களும் இறப்பவர்களே, அவர்களும் இறப்பவர்களே. அதை நினைவில் கொண்டு மறுநாள் நாம் படுக்கை விட்டு எழுந்திருப்போம் என்று சொன்ன பல பேர் எழுந்திருக்கவில்லை. ஊர் போய் சென்றவுடன் நான் தொலைத்தொடர்பு கொள்ளுகிறேன் என்று சொன்னவர்கள் தொலைத்தொடர்பு கொள்ளவில்லை. எந்த உத்தரவாதமும் இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டு இல்லை நாம் மற்றவர்களுக்கெல்லாம் உத்தரவாதம் அளிக்கிறோம். அதனால் நம்முடைய எண்ணத்திலே கல்விலே அல்லாஹ் என்ற எண்ணத்தை விதைத்து ரூஹை பலமாக வளமையாக
அதை வளர்ச்சியடை செய்து இவ்வுலக வாழ்க்கை என்றால் உடல் தேவை, அறிவு தேவை. அல்லாஹ்வை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் ரூஹு தேவை, அதனுடைய தன்மையில் உள்ள வலிமை தேவை, அதற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு வழிகாட்டி தேவை. இதை நாம் அடைந்து விட்டோம் என்றால் நாம் நிச்சயமாக அல்லாஹ்வை அடைந்து விடுவோம். அல்லாஹ் உலகத்தை படைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, அவனுக்கு நிர்பந்தமும் இல்லை. அவன் கூறுகிறான், குந்தும் கன்சல் மக்பியன், நான் ஒரு மறைவான பொருளாக இருந்தேன். அஹபப்து, நான் விரும்பினேன். ஹலக்துல் ஹல்க், படைப்புகளை நான் படைத்தேன். அந்த படைப்புள்ள மூலமாக என்னை அவர்களுக்கு வெளிப்படுத்த நினைத்தேன். அந்த படைப்புகளிலே முக்கியமான படைப்பு என்பது ஹலக்துல் இன்சான், மனிதனாக இருக்கும். ஏனென்றால் படைத்த படைப்புகளை யாவருக்கும் அவன் ரூஹை அளிக்காமல் மனிதனுக்கு அந்த உடலிலே ரூஹை செலுத்தினான். இவன் நம்மை அறிந்து கொள்வான், நம்மை நெருங்கி வருவான், நம்மிடத்திலே தோழமை கொள்வான் என்ற நிலையிலே மனிதனுக்கு மட்டும் அல்லாஹ் ரூஹை செலுத்தினான். இந்த ரூஹிலே சிறந்தவர்கள்தான் நாம் நபிமார்கள் என்றும் சஹாபாக்கள் என்றும் தபாயின்கள் என்றும் வலிமார்கள் என்றும் நாம் போற்றுகிறோம். அதே ரூஹு தான் நம்மிடத்திலும் இருக்கிறது. நம்மிடத்திலும் அந்த சரியான முறையில் திக்ர்கள் இருந்து இதுதான் செய்ய வேண்டும், இந்த திக்ர் முறையிலே பயிற்சி செய்ய வேண்டும், முராகபா செய்ய வேண்டும் என்ற வழிகாட்டுதல் பேரில் நாம் ஒரு சரியான வழியிலே சென்று கொண்டிருந்தால் அல்லாஹ்வின் தோழமைக்கு நாமும் ஆளாகும். மிக பெரிய பெரிய மகாம்களில் என்று சொல்லக்கூடிய இறைநேசர்களை கௌசு என்றும் குதுபு என்றும் நாம் போற்றுகிறோமே, அது இந்த ரூஹிலே உள்ளது. ரூஹிலே பெற்ற கல்வியின் மூலமாக அந்த மனிதர் கௌஸ் ஆகிறார், குதுப் ஆகிறார், அப்தால் ஆகிறார். அந்த முயற்சியிலே நாமும் முயற்சி செய்து ஒரு சிறிய குறுகிய கால அந்த வாழ்க்கையின் மூலமாக அல்லாஹ்வின் தோழமையை நாம் பெற வேண்டும். அதற்காக நம்முடைய முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.